ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WBLோட 4th மேட்ச்சு. ஸோ யூபி உமன்ஸ் வெர்சஸ் டெல்லி உமன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் வெர்சஸ் யூபி வாரியர்ஸு. ஸோ இந்த மேட்ச் 26 7:30 ஸ்டார்ட் ஆயிரும். டைமிங் கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச்சில் நானே டைமிங்கை கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 7 to 7:30 இல்லாமல் 7:30 to 8 நினச்சிட்டேன். ஸோ இது உங்களுக்கு தெளிவாக இருக்கலாம், பட் இருந்தாலும் ஒரு அலாட்டுக்காண்டி சொல்கிறேன். 7:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். 7 மணி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க டைமை. சின்னசாமி ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. யூபி டெல்லி ரெண்டுமே ஒரு மேட்ச் தோற்று போயிருக்காங்க. ஸோ யூபி எப்பயுமே ஒரு போர் டீமாக தான் இருந்திருக்காங்க இந்த WPL பொறுத்தவரையா. பட் டெல்லி ஓரளவுக்கு ஸ்ட்ராங் டீமு, ஃபைனல் வந்திருக்காங்க. இந்த மாதிரி டீம்ஸை, சின்ன டீம் மாதிரி இருக்கக்கூடிய டீம்ஸ், யூபி இந்த மாதிரி குஜராத் இந்த மாதிரி போர் டீம்ஸை கண்டிப்பாக அடிச்சிருவாங்க டெல்லி. ஸோ பார்க்கலாம் யூபி டெல்லி இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. ரொம்பவுமே முக்கியமான மேட்ச்சு. இன்னொன்று 5 டீம் தான் இருக்காங்க. அதனால் மறுபடியும் ஒரே டீம்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு சில 11 சேஞ்சஸும் வரலாம். அது போக தான் நமக்கு தெரியும். ஏன்னா ஃபாரின் பிளேயர் 4 பிளேயர் தான் ஆட முடியும். மெயினான ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர்ஸே பெஞ்சில் இருக்காங்க. அட்டப்பட்டுவையும் பெஞ்சில் வச்சுருக்காங்க. ஸோ ரொட்டேஷன் பண்ணுறது 4 ஃபாரின் பிளேயர் ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஆன் டைமில் பார்ப்போம், ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது 4வது மேட்ச்சு யூபி வாரியர்ஸ் விஸ் டெல்லி கேபிட்டல்ஸு. ரொம்பவுமே ஒரு முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச்சுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 100% நம்ம ஸ்டாட்ஸ்ன்றதை எடுத்திருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம வீடியோன்றது இன்னும் நிறைய பேத்துக்கு போகும். அவங்களும் பார்த்துப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் ஃபுல் ஸ்டாட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். இது எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். ஹெட் டு ஹெட் 2 மேட்ச் ஆடிருக்காங்க. 2 மேட்ச்சுமே டெல்லி தான் ஜெயிச்சிருக்காங்க. யூபி வின் பண்ணவே கிடையாது. ரொம்ப க்ளோஸாக கூட போல், ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாகவே டெல்லி வெற்றி பெற்றிருக்காங்க. ஃபேப்லோன் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லோயஸ்ட்டு கமிஷனில் ப்ளஸ் உங்களுக்கு GST இல்லாமல் கொடுக்குறாங்க. 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. எஸ்ஆர் நோன்னு ஒரு ஆப்ஷன்லேயுமே நீங்கள் பயன்படுத்தி ப்ளே பண்ணலாம். ஃபேப்லோனில் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிங்க. ஏன்னா அமௌண்ட்டை கூட்டவே கிடையாது, பட் GST ஃப்ரீயாகவும் தராங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபேப்லோன் ஆப்பை 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். காரணம் என்னென்னா, நம்ம நேமை யூஸ் பண்ணி நிறையா பேர் ஃபேக்கான சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஏமாத்துறாங்க. அமௌண்ட் வாங்கி நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். ஃபேண்டசியில் வின்னு லாஸ்ன்றது சகஜம் தான், அதையும் புரிஞ்சுக்கோங்க. 2 WPL மேட்ச்சுக்கு நம்ம கடைசியாக டீம்ன்றது கொடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் WPL மேட்ச்சு ஆவரேஜ் ரிசல்ட்டு தான். பட் எனக்கு ஓரளவுக்கு வின்னிங் தான். பட் இருந்தாலும் வின்னிங் போஸ்ட் பண்ணல. ஏன்னா நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ரேணுகா சிங் தாக்கூரை ட்ராப் பண்ணி மால்னெக்ஸ் அவங்கள நம்ம பிக் பண்ணோம். அவங்க ஒரு விக்கெட் எடுத்தாங்க. பட் அவங்க இன்னொரு விக்கெட்டுமே எடுத்துருக்குது. ஷியாங்கா பாட்டில் கேட்சை ட்ராப் பண்ணாங்க லாஸ்ட் ஓவரில். அப்படி அவங்க இன்னொரு விக்கெட் எடுத்துனா மிகப்பெரிய ஒரு வின்னாக இருந்திருக்கும். அந்த ஷியாங்கா பாட்டில்னால தான் ஆவரேஜ் ரிசல்ட்டாக மாறிச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு WPL மேட்ச் ஓரளவுக்கு நல்லா ப்ராஃபிட்ன்றது கொடுத்து ஓவரால் பார்த்தோம்னா 2 மேட்ச் முடிஞ்சிருக்கு. இப்போ வரையா அந்த 2 மேட்ச்சுமே டீசெண்டாக போயிருக்கு. 3வது மேட்ச் நடக்கும். ஸோ அந்த 3வது மேட்ச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீம்ன்றதை நம்ம கொடுப்போம். அதேமாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா, IL T20 எல்லாத்தையும் விட்டுட்டு WPLலேருந்து ஒரு மேட்ச்சுக்கு வீடியோ ப்ளஸ் டீம் கொடுப்போம். அதை வின் பண்ண வைப்போம்னு சொல்லியிருந்தால் அதை கண்டினியூவாக நம்ம கொண்டு போகிறதுக்கு முயற்சி எடுப்போம். நீங்களும் ஒரு சில சேஞ்சஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட் லீக் டீம்ஸை மேக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிலேருந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணாலே கிராண்ட் லீக் கிட்ட போயிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். யூபி வாரியர்ஸ் உமன்ஸ் விஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் பிளேயிங் லோன் பார்த்தோம்னா அலெக்சா ஹீலி. ஸோ ஹீலியை பொறுத்தவரையே ஒரு சஃபாலி வர்மான்னு தான் சொல்லணும். ஸோ சஃபாலி வர்மா, ஹீலி 2 பேருமே சேம் கேட்டகரி தான். ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச்சில் 50-60 ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. மற்ற எல்லா மேட்சஸ்லேயும் ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் தான். கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுவும் சேசிங் வரப்போ 2 பேருமே கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸே பண்ணதே இல்லை. பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத பிளேயர்ஸ். அதுக்கு காரணம் ஓரளவுக்கு ஸ்விங்கு இருந்துச்சுனாலே ஆட மாட்டாங்க. இதில் கண்டிப்பாக ஹீலி மறுபடியும் ஃப்ளாப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம வேறு வழி இல்லை. விக்கெட் கீப்பிங்கில் அவங்கள தான் பிக் பண்ணணும். டானியா பாட்டியா அந்தளவுக்கு பேட்டிங் கிடைக்காது. ஸோ ஹீலியை பொறுத்தவரையும் நம்ம பிக் பண்ணிக்கலாம். பட் கேப்டன் கொடுக்குறது ரிஸ்க்கு. அதுக்கு காரணம் என்னன்றதையும் சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா காஃபு, அதுக்கப்புறம் சதர்லாண்ட், அடுத்து பார்த்தோம்னா அருந்ததி ரெட்டி, அப்புறம் ஷீகா பாண்டே, இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு பாலை மூவ் பண்ணுவாங்க. இத்தனை பேர் மூவ் பண்ணுறப்போ தாக்கு பிடிச்சி ஆடுறதுன்றது ஹீலிக்கு கஷ்டம்தான். மேபி இனிஷியலாக ஒரு 4-5 4 பவர் பிளேவை யூஸ் பண்ணி அடிக்கலாமே தவிர்த்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸில் ஹையஸ்ட்டாக போகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் விக்கெட் கீப்பிங்கில் வேறு வழி இல்லை. நம்ம அவங்கள தான் பிக் பண்ணி ஆகணும். அதனால் பிக் பண்ணிக்கலாம்.
கிராண்ட் லீக்கில் வேணால் ஏதாவது ஒரு சில டீமில் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள், சேஃப் டீம்ஸில் வேண்டாம். அடுத்து தினேஷ். ஸோ இவங்களை பொறுத்த ஒரு டீசெண்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்சில். பட் இருந்தாலும் அந்தளவுக்கு பவர் ஹீட்டிங் கிடையாது. டைமிங்கை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க ஆடுற மாதிரி இருக்குது. ஸோ டைமிங்கை பேஸ் பண்ணியே வந்து T20 ஆடுறதுன்றது சாத்தியம் கிடையாது உமன்ஸ் மேட்ச்சில். ஸோ தேவிகா வைத்தியான்னு ஒரு பிளேயர் இருந்தாங்க, அவங்களும் நல்லா ஆல்ரவுண்டர் தான். பட் ஆனால் அவங்க டைமிங் பேஸ் பண்ணி தான் கட் ஷாட்ஸ் ஆடுவாங்க. அது ஈஸியாக 4 கூட கிராஸ் ஆகுது, 6 அடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி தான் இவங்க இருக்கிறதுனால பிக் பண்ணுறது ரிஸ்க்கு தான். நம்ம டீசெண்டாக இங்கே மெக்ராத்து, கிரேஸ் ஹாரிஸ் 2 பேர்த்தையும் பிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு பெரிய லெவலில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது, எல்லாமே ரைட் ஹேண்ட் பேட்டர்ன்றதுனால கிரேஸ் ஹாரிஸ் வந்து பவுல் பண்ணுவாங்களான்றது இந்த மேட்ச்சில் ஒரு சந்தேகம் தான். ஏன்னா இந்த 2 டீமுமே லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸுக்கு தான் வந்து அவுட் ஆகிருக்காங்க. ஸோ அப்படி லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்னு பார்த்தோம்னா எக்லிஸ்டானு, இங்கே எக்கிவாட் 2 பேரும். இந்த சைடில் உங்களுக்கு லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸில் ராதா யாதவ். இவங்க ஒரு கீ பிக்ஸாக வந்து கண்டிப்பாக இருக்கலாம், ஒரு ட்ரம் கார்ட் பிக்ஸாகவுமே இருக்கலாம். ஸோ அந்த லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸை முடிஞ்சாலும் பிக் பண்ணிக்கோங்க. கிரேஸ் ஹாரிஸ் போன மேட்ச் 3 ஓவர் பவுல் பண்ணாங்க, பேட்டிங்கில் அடித்தாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னா வாய்ப்புகள் கம்மி தான். ஒரு சில மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு சில மேட்ச்சில் வந்து நம்ம நம்ப முடியாது கிரேஸ் ஹாரிஸை. அதனால தான் ஆஸ்திரேலியன் நேஷனல் டீம்லேயே அவங்களுக்கு இடன்றது அவ்வளோவா கிடைக்காது. பெஞ்சில் இருப்பாங்க, அப்புறம் திடீர்னு ஸ்குவாட்லேருந்து தூக்கிடுவாங்க, அப்புறம் திருப்பி உள்ளே வருவாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கும். இந்த சைடில் ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க பவுலிங் போடுறது சாத்தியம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பவுலிங் அதிகமாக எக்லிஸ்டோனு, அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி கெக்வாட் இவங்கெல்லாம் வந்து பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மெக்ராத் 4 ஓவர்ஸ் முடிச்சிடலாம். மெக்ராத் மினிமம் ஒரு 2 விக்கெட் எடுக்கலாம். பேட்டிங்லேயும் ஒரு 30 ரன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அவங்களோட ஒரு ஃபேவரட் டீம் தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸு. பின்னாடி நம்ம ஸ்டாட்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். செராவட்டு அவங்கள பேட்டிங் ஆர்டரை கொஞ்சம் டவுன் பண்ணி ஆட வச்சாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினாங்க. பட் இருந்தாலும் நம்பிக்கையான பிளேயரானு கேட்டால் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஹெட்ல போரான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. கிரண் நவியேகர் பாலை பார்க்குறதே கிடையாது. ஒரு ஜான்சன் சார்லஸை விட ஒரு மோசமான பிளேயர்னு நம்ம சொல்லலாம். ஜான்சன் சார்லஸ் ஆச்சு பாலை பார்க்காட்டி ஏதாவது ஒரு சில மேட்ச்சில் 50-60 அடிச்சிடுவார். பட் கிரண் நவியேகர் 20 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஹிட்டர்னு சொல்கிறாங்க, பவர்னு. பட் இந்த சைடில் ட்ரிக்கை யூஸ் பண்ணி பவுல் பண்ணுறப்போ சுத்தமாக பேட்டில் மீட்டே பண்ணுறது கிடையாது. ஒஸ்ட்டு பிளேயர்னு நான் வந்து சொல்லுவேன். அந்தளவுக்கு புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் ரீசெண்ட் டைம்ஸில் ஃபுல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எக்லிஸ்டோன் கண்டிப்பாக டெத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச்சில் டெத்தில் பவுல் பண்ணலாம், பட் இருந்தாலும் டெத்தில் போடலாம். இந்த மேட்ச் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை பேஸ் பண்ணி போகிறதுனால எக்லிஸ்டோனை ஒரு கேப்டன்ஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி மெக்ராத் ஒரு கேப்டன்ஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் ராஜேஸ்வரி கெக்வாடும் ராதா யாதவையும் ஜிஎல்லில் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி சேஃப் கேப்டன்ஸை இந்த சைடில் தாலியா மெக்ராத், அதுக்கப்புறமா எக்லிஸ்டோன் இவங்க 2 பேர்த்தையுமே நம்ம சேஃபான ஒரு ஆப்ஷன்ஸாக பார்க்கலாம். கிரேஸ் ஹாரிஸை பிக் பண்ணிக்கலாம். பவுலிங் எந்த அளவுக்கு அவங்க பவுல் பண்ணுவாங்கன்றது தெரியலை. நெக்ஸ்ட் இந்த சைடு டெல்லி சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு சேஃப் கேப்டனில் காஃபு, அதுக்கப்புறம் கேப்சி. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ். ஸோ இவங்க 4 பேர்த்துக்குள்ளே நம்ம சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனை கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஹையஸ்ட்டு ட்ரம் கார்ட் பிக்காக ஹை ரிஸ்க்காக கேப்டனில் ராஜேஸ்வரி கெக்வாட், அதுக்கப்புறம் ராதா யாதவை அந்த லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பேஸில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா விக்கெட்டு மேட்ச் நடக்க ஸ்லோவாகி ஸ்பின்னுக்கு தான் வந்து சாதகமாக கொஞ்சம் மாறிட்டு இருக்குது. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அதிகமாக இருக்கப்போ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கிறதுன்றது ஈஸி தான். ஏன்னா கண்டிப்பாக ராஜேஸ்வரி கெக்வாடும் சரி ராதா யாதவும் சரி அவ்வளோ சீக்கிரம் வந்து ரன்ஸை லீக் பண்ண மாட்டாங்க. ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடுறப்போ விக்கெட்டுன்றது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ டிஃபரன்ஷியல் பிக்குன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அருந்ததி ரெட்டி, அதுக்கப்புறமா ஷீகா பாண்டே. இந்த சைடில் உங்களுக்கு டிஃபரன்ஷியல் பிக்குன்னு பார்த்தோம்னா நம்ம செராவட்டை பார்க்கலாம். ஸோ செராவட்டோட ஹெட் பெர்ஃபார்மன்ஸ் போராக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் விக்கெட்ஸ் ஏர்லியாக போகுது, கிரேஸ் ஹாரிஸ் எது ஈஸியாக ஏர்லியாக அவுட் ஆகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் நின்று ஆடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கேம் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி அருந்ததி ரெட்டி, ஷிகா பாண்டே ஒரு விக்கெட் கூட எடுக்கலாம். சப்போஸ் மீடியம் பேஸுக்கு ஒரு ஹெல்ப் கிடச்சி விக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2-3 விக்கெட் கூட எடுக்கலாம். லோ பர்சன்டேஜாக இருப்பாங்க. மின்னு மணிக்கு ஓவரே தரல. இது என்ன கான்செப்ட்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு பவுலரு, இந்தியன் டீமுக்கே வந்து டெபியூ பண்ணப்பே நல்லா விக்கெட்ஸ் எடுத்த ஒரு பவுலருக்கு ஓவரே தரமாட்டுறாங்க. இந்த சைடில் பார்த்தோம்னா கேப்சியை தான் வந்து ஒரு பார்ட் டைம் பவுலராக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மின்னு மணி வந்து பவுல் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க டெல்லி. ஸோ அந்தளவுக்கு அவங்க ஒர்த்தபுள் ஒரு பவுலர். சப்போஸ் இந்த மேட்ச் ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ஒரு கேப்சியை ட்ராப் பண்ணிங்கன்னா கூட மின்னு மணியை ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்சியுமே கிரேஸ் ஹாரிஸ் கேட்டகரி தான். எல்லா மேட்ச்லையுமே விக்கெட் எடுத்து எல்லா மேட்சும் ரன் அடிக்கக்கூடிய பிளேயர் கிடையாது. திடீர்னு ஒரு மேட்ச்சில் 0 ரன்ஸில் அவுட் ஆகி அதுக்கப்புறம் விக்கெட் எடுக்காமல் போனதும் இருந்திருக்கு.
கேப்சிக்கும். ஸோ கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு காஃப்ட்ட எதிர்பார்க்கலாம், அதேமாதிரி மெக்ராத்துட்ட எதிர்பார்க்கலாம், எக்லிஸ்டோன்ட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றவங்களாம் டவுட்டு தான். இதில் ஹை ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷனாக மாற போகிறது சதர்லாந்து தான். பட் அவங்க தான் வந்து இந்த மேட்சோட ஒரு ட்ரீம் டீம் கேப்டனாக வர்றது கூட வாய்ப்புகள்ன்றது இருக்கும். அந்த அளவுக்கு லாஸ்ட் மேட்ச்சில் அவங்க பெர்ஃபார்மன்ஸே பண்ணலை. பட் ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பயங்கரமான ஒரு ஃபார்மில் வந்து சதர்லாந்து இருந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் ட்ராப் பண்ண வாய்ப்பு இருக்கும் சதர்லாந்தை. நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஜெனிமா ராட்ரிக்ஸா சஃபாலே வருமாவான்னு யோசிச்சுக்கோங்க. இந்த சைடில் வந்து உங்களுக்கு பயங்கரமான ஸ்விங் பவுலர்ஸ் எல்லாமே இருக்காங்க. பட் இந்த சைடில் உங்களுக்கு யூபி சைடில் ஸ்பின் பவுலர்ஸ் பயங்கரமாக இருக்காங்களா அப்படின்னா ஸ்விங் பவுலர்ஸ் கிடையாது. மெக்ராத்து ஓரளவுக்கு பவுல் பண்ணுறாங்க, அப்புறம் தாக்கூர். ஸோ இவங்கள வச்சு தான் வந்து ஓட்ட முடியும். அதிகபட்சமாக உங்களுக்கு எக்லிஸ்டன் வந்து பவுல் பண்ணலாம். மற்றபடி அந்த இஸ்மாயில் மாதிரி ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர் நம்ம யாருமே இல்லை. அதனால் சஃபாலி வர்மா மேபி கிளிக் ஆகலாம். பட் லாஸ்ட் சீசனில் 2 மேட்சுமே யூபிக்கு எதிராக ஃப்ளாப் தான் இருக்காங்க. அதையும் நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. போன மேட்ச்லாம் மும்பை கூட சஃபாலி வர்மா பேட்டிங் பண்ணுறதை பார்த்தோம்னா பாலே பார்க்க கிடையாது. ஸோ பால் வந்து பிச்சாகி ஸ்விங்காகி உள்ளே வந்துட்டுருக்கு. இவங்க பேட்டை எங்கேயோ வீசிகிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. பட் இதுக்கு முன்னாடி ரீசெண்ட் டைமில் சஃபாலி வர்மா ரீசெண்டாக ஆடின எல்லா மேட்ச்லையுமே ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டில் ஆடிருக்காங்க. 40, 30, 50ன்னு. ஸோ ஸ்மிருதி மந்தனாவை கம்பேர் பண்ணுறப்போ சஃபாலி வர்மா நல்லாவே ஆடினாங்க. ஸோ ஜெனிமா ராட்ரிக்ஸா இல்லை சஃபாலி வர்மான்னு அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கிறது உங்களோட விருப்பம். அந்த இடத்துல இவங்க 2 பேத்துக்கு பதிலாக இந்த 2 பேத்தில் யாராவது ஒரு ஆளை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சேஃப் ஆப்ஷன்ஸில் மெக்ராத்து, அடுத்து பார்த்தோம்னா எக்லிஸ்டோனு, இந்த சைடில் கேப்சி, அடுத்து காஃபு. ஹை ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸில் கேக்வாடு, அதுக்கப்புறமா ராதா யாதவ். ட்ரம்ப் கார்ட் பிக்ஸில் அருந்ததி ரெட்டி, அடுத்து பார்த்தோம்னா ஷிகா பாண்டே, ஷெராவட், இவங்களாம் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். மற்றபடி விக்கெட் கீப்பிங் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீலியை தான் பிக் பண்ணணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அவங்க அவுட் ஆனாலும் அவங்கள தான் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்டிங் கேட்டகரியில் நீங்கள் கேப்டன்சி கொடுக்கணும். ஹை ரிஸ்க்னால் நீங்கள் சஃபாலி வர்மா லேண்டிங்கில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் சைட் டீம் கூட மேக் பண்ணி பாருங்கள். டெல்லி வந்து ஒன் சைடாக ஜெயிப்பாங்கன்னா அவங்க 2 பேத்துக்கு கூட நீங்கள் கேப்டன்சி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா காஃபு, கேப்சி இந்த மாதிரி தான் வந்து மற்ற எல்லாருமே வந்து யோசிப்பாங்க. அப்போது ஒரு பியூர் பேட்டர்ஸை கொடுக்குறப்போ உங்கள் டீம் வந்து நல்லாவே போகலாம். முக்கியமாக ஒவ்வொரு டோர்னமெண்ட்லையுமே மினிமம் 2-3 மேட்சாவது ஒன் சைட் போகும். ஒன் சைடு போகுன்ற கான்செப்ட்லேயும் ஜிஎல் டீம்ஸை வந்து மேக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஜிஎல் டீமில் லோயஸ்ட்டு பர்சன்டேஜ் பிக்கான பவுலர்ஸை வந்து பிக் பண்ணி கேப்டன்ஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். மற்றபடி ஆல்ரவுண்டர்ஸையே நீங்கள் மாற்றி கேப்டன்ஸ் கேப்டன் கொடுத்து எடுத்துகிட்டு போகிறதே பெட்டராக இருக்கும். ஏன் லோ பர்சன்டேஜ் பவுலர்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா ஆர்சிபி மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா சோபனா வெறும் 4% தான் அவங்கள பிக் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களோட பாயிண்ட் பார்த்தோம்னா 170 பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி இந்த 2 டீம்லையுமே நிறையா பவுலர்ஸ் இருக்காங்க. இப்போ மின்னு மணியெல்லாம் பார்த்தோம்னா யாருமே பிக் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க சூப்பரான ஒரு பவுலரு. அவங்கள பிக் பண்ணி கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப் கூட ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2-3 விக்கெட் எடுத்தால் கூட நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டெத்தில் பவுல் பண்ண போகிறது கண்டிப்பாக எக்லிஸ்டோனு, மெக்ராத் தான் வந்து டெத்தில் பவுல் பண்ண சான்ஸ் அதிகம். இல்லாட்டி தீபி சர்மா வந்து டெத்தில் பவுல் பண்ணலாம். இந்த சைடு டெத் பவுலிங்கில் காஃபு, சதர்லாந்து, இவங்க 2 பேருக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ராதா யாதவ் லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க. பட் அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ட்ரம்ப் கார்டாக இந்த மேட்ச்சில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் கேப்சி வந்து டெத்தில் பவுல் பண்ணாங்க. பட் அது வந்து சேசிங்கில் வேறு வழியெல்லாம் கொடுத்தது. பட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ஆனப்ளா சதர்லாந்து கண்டிப்பாக டெத்தில் வீசி விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். கிராண்ட் லீக்கில் அவங்கள கேப்டனைஸ் பண்ணாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தெளிவாக வந்து நம்ம ஸ்டார்ட்ன்றது இப்போ கொடுத்துருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க. 2 மேட்ச் மட்டும் தான் ஹெட் டு ஹெட்டில் வந்து ஆடிருக்காங்க லேனிங். ஸோ அந்த 2 மேட்ச்சுமே ஒரு மேட்ச் 70, ஒரு மேட்ச் 39. லாஸ்ட் சீசனில் பயங்கர ஃபார்மில் இருந்தாங்க. அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. வென்யூவில் இந்த சீசனில் ஒரு மேட்ச் ஆடிருக்காங்க 31. ஸோ ஓவராலே வென்யூவில் ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காங்க 31 ரன்னு. சஃபாலி வர்மா ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி ஒரு மேட்ச் 17, ஒரு மேட்ச் 21. புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். வென்யூவில் ஒரே ஒரு ரன் தான் அடித்தாங்க. 8 பாலுக்கு மும்பைக்கு எதிராக பவுலிங்கும் போட கிடையாது. கேப்சி ஸோ ஹெட் டு ஹெட்டில் 21 ரன் ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்னு கொடுக்கலாம். சொல்லலாம் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 75 + 2 விக்கெட்டு. அதான் வந்து லாஸ்ட் மேட்ச் அந்த லாஸ்ட் பாலில் 6 கொடுத்த ஒரு மேட்ச்சு ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்து தோற்றாங்க. காஃபு ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா 16 ரன் + 1 விக்கெட் ஒரு மேட்ச்சில், இன்னொரு மேட்ச்சில் 34 ரன்னு. போன மேட்ச் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 16 + 1 விக்கெட். ஓவரால் எப்படி பார்த்தோம்னாலே நமக்கு மினிமம் ஒரு 40 பாயிண்ட்ன்ற மாதிரி எல்லா மேட்ச்சுக்குமே வாங்கி கொடுத்துருக்காங்க ஹெட் டு ஹெட் ப்ளஸ் இந்த வென்யூவில். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஸ்டார்ட் ஆகியிருக்கு.
ஜெனிமா ராட்ரிகஸ் ஹெட்டுகேட்டில் 34, ஒரு மேட்ச்சில் 3 ரன்னு. வென்யூவில் லாஸ்ட் மேட்ச் வந்து 42. சஃபாலி வர்மா ஏர்லி அவுட் ஆனோடனே அதை வந்து இவங்க யூஸ் பண்ணி நல்லாவே ரன்ஸை ஸ்கோர் பண்ணாங்க. நல்ல கட் ஷாட்ஸ் வந்து ஆடினாங்க, பரவாயில்ல. ஓரளவுக்கு T20க்கு ஏற்ற மாதிரி வந்து ஜெனிமா ராட்ரிகஸ் ஆடினாங்க. ஷீகா பாண்டே ஹெட்டுகேட்டில் ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க, வென்யூவில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ராதா யாதவ் ஹெட்டுகேட்டில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இது லாஸ்ட் சீசனில் செகண்ட் மேட்ச். ஸோ லாஸ்ட் சீசனோட ஃபஸ்ட்டு மேட்ச்சில் விக்கெட் எடுக்கல, செகண்ட் மேட்ச்சில் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக நம்ம வந்து ராதா யாதவை பார்க்கலாம். ஹீலி ஸோ 2 மேட்ச் ஆடிருக்காங்க, 24, 36. வென்யூவில் பார்த்தோம்னா ஒரு மேட்ச் ஆடி 5 ரன்னு. செராவெட்டு ஹெட்டுகேட்டில் 1, 19, 2 மேட்சுமே ஃப்ளாப்பு தான். பட் வென்யூவில் பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு 31 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. அவங்களோட பேட்டிங் ஆர்டர் மாறிச்சு. லாஸ்ட் சீசனில் பேட்டிங் ஆர்டர் டாப்பில் இருந்துச்சு. மெக்ராத்தோட பேட்டிங் பாருங்கள், ஹெட்டுகேட்டில் 90, 58, 2 மேட்ச்சுமே 50. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து டெல்லிக்கு எதிராக கொடுத்துருக்காங்க மெக்ராத்து. அவங்க டீம் தோத்தாலுமே அவங்க ஒன் சைடாக மேட்சை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வென்யூவில் பார்த்தோம்னா ஒரு விக்கெட் ப்ளஸ் 22 ரன், ஒரு பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ். தீப்தி சர்மா ஹெட்டுகேட்டில் பார்த்தோம்னா 12 ரன்னு, ஒரு 3 ரன்னு, விக்கெட்டே எடுக்க கிடையாது. வென்யூவில் ஒரு விக்கெட். ஸோ தீப்தி சர்மா கூட நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க, ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ராப் பண்ணிட்டு அவங்களுக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு பவுலர் கூட எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா தீப்தி சர்மாவோட ஃபார்மே வந்து சொல்கிற அளவுக்கு கிடையாது, ஏதோ ஓட்டிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். எக்லிஸ்டோனே வென்யூவில் ஒரு விக்கெட்டு, ஹெட்டுகேட்டில் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. கெக்வாடு ஸோ ராஜேஸ்வரி கெக்வாட் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் வென்யூவில். ஸோ ஹெட்டுகேட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது குறைவாக தான் இருக்குது. அடுத்ததாக கிரேஸ் ஹாரிஸு வென்யூவில் ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட் 38, ஹெட்டுகேட் ஆடவே கிடையாது. இவங்களுக்கு பதிலாக ஜோ ஜான்சன் ஸோ ஆஸ்திரேலியன் பிளேயர் அவங்க ஆடினாங்க. அவங்க 2 மேட்ச்சில் சேர்த்து 4 விக்கெட்டு ப்ளஸ் பேட்டிங்கில் 38 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ் ஆல்ரவுண்டர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளேயராக இருந்திருக்காங்க இவங்க பிட்வீன் ஆடுறப்போ. ஸோ கிரேஸ் ஹாரிஸ் ஆடுறதுனால அவங்க ஆடுறது கிடையாது. ஸோ மோஸ்ட்லி கிரேஸ் ஹாரிஸ் தான் மறுபடியும் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மற்ற பிளேயர்ஸ் வந்து ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு டீம் பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸும் சொல்லியிருக்கேன், ப்ளஸ் அனலைஸுமே வந்து உள்ளே நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. மெக்ராத் கேப்டன், காஃப் வைஸ் கேப்டன் தான் பெஸ்ட்டு சாய்ஸு. நம்ம கேப்சி கிரேஸுன்னு போகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ஷன் தான். ஜெனிமா ராட்ரிகஸாக சஃபாலி வர்மான்னு பார்த்துக்கோங்க. சதர்லாண்டு, அதுக்கப்புறம் தீப்தி சர்மா, ராதா யாதவ், எக்லிஸ்டன். ஸோ ராதா யாதவ் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த இடத்துல நீங்கள் மாற்றி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃபேப்லோன் ஆப்போ ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே உங்களுக்கு 10,000 rupees கிவ்அவே பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்ஆர் நோவும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், ஜிஎஸ்டியும் உங்களுக்கு கிடையாது. இன்ஸ்டால் பண்ணவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, 2K டக்குன்னு ஆஃபர் கூட பயன்படுத்தி. நெக்ஸ்ட் டீம் பார்ப்போம். இதான் வந்து ரிஸ்கியான டீமு. ஸோ கேப்சி கேப்டனு, வைஸ் கேப்டன் கிரேஸ் ஹாரிஸ் 2 பேருமே ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். சஃபாலி வர்மாவை எடுத்திருக்கேன். மெக்ராத்து, காஃபு. இந்த சைடில் பார்த்தோம்னா சொன்ன மாதிரியே தீப்தி சர்மாவை ட்ராப் பண்ணி அந்த இடத்துல அருந்ததி ரெட்டியை வந்து பிக் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஷீகா பாண்டேவை பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹை பர்சன்டேஜ் பிக்ஸை வந்து ட்ராப் பண்ணி இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸை பிக் பண்ணுறப்போ நீங்கள் ஈஸியாகவே வந்து வின் பண்ணலாம். பட் தீப்தி சர்மாவை ட்ராப் பண்ணுறது ரிஸ்க் தான். எப்படினாலும் ஒரு 50 பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு விக்கெட் எடுத்துருவாங்க, பேட்டிங்கில் ஒரு 10-20 ரன் ரொட்டேட் பண்ணி கூட ஆடிடுவாங்க. ரிஸ்க் எடுக்கிற ஒரு ஹை ரிஸ்க்கான கிராண்ட் லீக்ஸில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்டாட்ஸு ப்ளஸ் முன்னாடி நம்ம அனலைஸ் கொடுத்தது பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.